கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக மரித்த தசமபாகம் என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டோடைய உண்மைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கடந்த பாகம் முதலாம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தசமபாகம் காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டோடைய திட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அது குறித்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ரிவைஸ் பண்ணும்போது, தசமபாகத்தை முதல் நம்முடைய ஆதியாமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ யாருக்கு கொடுத்தாங்கன்ற விஷயத்தை நம்ம படிக்கும்போது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணார்னா தசமபாகம் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லி யார் பொருத்தனை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய யாக்கோபு பொருத்தனை பண்ணான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நியாயப்பிரமாணத்தில் அது கட்டளைகளாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நியாயப்பிரமாணத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது யாருக்கு கொடுக்கணுன்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா. அப்போ 12 கோத்திரமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11 கோத்திரம் யாருக்கு கொடுக்கணும், லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா லேவி கோத்திரத்தார் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் 10ல் ஒரு பாகத்தை யாருக்கு கொடுக்கணும், அவங்க ஆசாரியர்களுக்கு கொடுக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமான பண்ணிட்டார்னா தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் முறைமைகளை குறித்து கூட நம்ம டீட்டெயிலாக படிச்சிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லேவி கோத்திரத்துக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேசத்துக்கு உள்ள இடங்களை கொடுக்காம வெளி இடங்களை கொடுத்து வச்சிருந்தாரு. அதனால் லேவி கோத்திரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து தசமபாகங்களை கொடுக்கணுன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அவர் அப்படி சொல்லப்பட்ட அந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலப்பகுதியில் அவர் வந்திருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது உறுதிப்படுத்தி காமிச்சார். மற்ற 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. இப்படி எல்லா வகையிலுமே கட்டாயமாக தசமபாகத்தை கொடுக்கணுன்றதையும் பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தி வச்சுருந்தான்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிரமாணங்கள் தசமபாகமும் காணிக்கையும் நியாயப்பிரமாணத்தின் பிரமாணமாக இருக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது கூட அதை கடைபிடிக்கும்படியாக அவர் உறுதிப்படுத்தினான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டார்னா நிறைவேற்றிட்டாரு. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு அப்படின்ற காரியம் என்ன பண்ணார்னா நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இல்லையா. ஸோ அதை குறித்து என்ன பண்ணலான்னா வசனங்களை படிச்சுட்டு இன்றைய நாளுக்குரிய 2ஆம் பாகத்துக்குள்ளாக என்ன பண்ணலான்னா கடந்து போகலான்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. பார்த்தீங்களா, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே ஒரு சரியாக நிதானித்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றணும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. அப்படி உண்மையாக பின்பற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் என்னுடைய ஸ்நேகிதர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இல்லையா. அப்புறம் இன்னொரு வருஷம் கூட படிச்சுட்டு நம்ம வரலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட ரொம்ப தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ படித்த வசனங்கள். உண்மையிலே நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைகொள்ளணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காரியங்கள் ஆண்டவரால் சொல்லி உறுதி பண்ணப்பட்டிருக்கணுன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ இவ்வளோ நேசத்தையும் பாசத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம காமிக்க முயற்சி பண்ணும்போது அது எதன் அடிப்படையில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேத வாக்கியங்கள். அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தசமபாகத்தை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வந்த தசமபாகத்தையும் காணிக்கையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தில் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணார்னா இங்கே தெளிவாக சொல்லி காமிச்சார்.
அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினால எந்த மனுஷனும் நீதிமான் ஆகிறதில்லை. பாருங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் தான் இன்னைக்கு தசமபாகம் காணிக்கும். இன்னைக்கு உலகத்துக்குள்ள அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில ரொம்ப பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த காரியங்கள் செய்யப்படுகின்றது. எந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள் செய்யப்படுகிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் எந்த மனுஷனும் நீதிமான் ஆகிறதில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்தின கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணம் பலகீனம் உள்ளது. பாருங்க எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் படிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல், முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. பாத்தீங்களா? முந்தின கட்டளை பலகீனம் உள்ளது, அதன் நிமித்தம் அது மாற்றப்பட்டது. அப்படின்னா மாற்றப்பட்ட ஒரு கட்டளையை இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா அதிக விசுவாசத்தோடு பின்பற்றுறாங்கன்றத இப்ப நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா இது ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய, எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது தான் நேசம், அதுதான் பாசம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேசத்தையும் பாசத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதை தவிர வேறு எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கல அப்படின்றது என்ன பண்ணணும்னா நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பாத்தீங்களா? ஆவியினால நம்ம நடத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல அப்படி சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் கலாத்திய சபைக்கு அதிகமான கேள்விகளை கேட்கிறார். நீங்க எதனால ஆவியை பெற்றீங்க? பாருங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ. பாத்தீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தான் நீங்க ஆவியை பெற்றீங்களா? நீங்க சொல்லுங்க அப்படின்றார். படிங்க. விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? பாத்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த மனுஷனும் பூர்ணமாக்கப்படுவதில்லை, நீதிமானாக முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய இந்த தசமாகும் காணிக்கையும் நம்முடைய ஆண்டவரை திருப்திப்படுத்தாது. அவர் விரும்பக்கூடிய காரியம் இது அல்ல இன்றைய காலப்பகுதியில் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு புரிய வச்சுட்டான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், செய்ய பார்க்கணும் இல்லையா? மறுபடியும் தசம பாகத்தையும் காணிக்கையும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நினைச்சோம் அப்படின்னா பாருங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். பாத்தீங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மறுபடியும் இந்த மாதிரி காரியங்களை நம்ம அறியாமையில் ஒரு காலத்தில் செய்துட்டு இருந்தோம், பரவாயில்ல. இன்னைக்கு அதுக்கேற்ற வெளிச்சங்களை, உண்மைகளை, சத்தியங்களை ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி கொடுத்துருக்கார். அப்போ சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனமாகிய நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா கிரியைகளையும் செய்யக்கூடாதுன்றதான் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த தசமபாகத்தையும் காணிக்கையும் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எதிலிருந்து விழுந்துட்டோம்? மறுபடியும் படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். பாத்தீங்களா? அப்ப கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியின் அடிப்படையில் நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்ட மாதிரி அர்த்தமாயிருந்து சொல்லி காமிக்கிறாரு. அதனால தான் பவுல் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு வசனத்தை ஸ்ட்ராங்காக சொல்லி காமிச்சார். இப்போ நான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. பாத்தீங்களா? நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே அப்படி சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமான ஒரு காரியமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கூட நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கார். படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன?
வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? பாத்தீங்களா, நம்ம மைண்ட்ல வரக்கூடிய அதே கேள்வியை பவுல் இங்க எழுப்பி அதுக்கான பதில் சொல்றார். படிங்க. அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததனா நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. பாத்தீங்களா, உயிரை கொடுக்கக்கூடிய வகையில நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாருன்னு சொன்னீங்கன்னா நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமே அப்படி சொல்லி காமிக்கிறார். அப்படி இராதபடியா? அப்படி இல்ல அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதிமான் ஆக முடியாது, அதுல ஜீவன் கிடையாது அப்படி சொல்லி காமிச்சிட்டார். அப்படி இராதபடியா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் நீதிமானாக முடியும், நாம் பரலோகம் செல்ல முடியுமே தவிர நியாயப்பிரமாணத்தின் கிரியினால எந்த ஒரு நன்மையும் வராது என்பதை இங்க ஆணித்தரமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காமிக்கிற காரியங்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? படிங்க. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு? ஒரு கேள்வி மறுபடியும் வருது இல்லையா? தொடர்ந்து படிங்க. 23ஆம் வசனம், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய். பாத்தீங்களா, ஒரு விசுவாசம் நமக்கு வரப்போது, அந்த விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல பவுல் சொல்றாரு அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்திற்கு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாதையாய் இருந்தது. பாத்தீங்களா, அருமையான பதில இங்க பவுல் சொன்னாரு. இதெல்லாம் நீங்க வீட்டில் நிதானிச்சு பார்க்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு உபாதி அப்படி சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தசம பாகமும் இந்த காணிக்கையும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள். அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அதை நிறைவேற்றிட்டார், அதை முடிவுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பின் பிரமாணத்தை கொடுத்துருக்கான்றதை நம்ம சொல்லி காமிக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தை எதில் கொண்டு போய் வச்சுட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வச்சுட்டார். அப்போ அன்பின் பிரமாணத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குன்றதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சிட்டார் இல்லையா? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட அருமையான ஒரு சின்ன கேள்வி நீங்கள் சிந்திக்கிறதுக்காக. இப்போ நியாயப்பிரமாணம் கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை அன்பின் பிரமாணம் கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது எது ஈஸி நம்ம கடைபிடிக்கிறதில்ல? உங்கள் எல்லாருக்கும் நல்லா பதில் தெரியும். இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்திரீ கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் விபச்சாரமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில் சிந்தனையில் வந்துட்டாவே அதுக்கு பேர் என்னதான்? விபச்சாரன்றதான் ஆண்டு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போது நியாயப்பிரமாணத்தை விட மேலான பிரமாணம் தான் அன்பின் பிரமாணம். அந்த பிரமாணத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்து எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அந்த மாதிரி வாழும்போது மட்டுமே நமக்கு ஜீவன் கிடைக்கும், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கிடைக்குமே தவிர நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல என்பதை நிரூபித்து காமிச்சான்றதை மறந்துடக்கூடாது இல்லையா? அப்படின்னா நியாயப்பிரமாணம் இட் இஸ் டெட், அது முடிந்து போன ஒரு காரியம். அப்போ ஏன் இன்னைக்கு சபைகளில் தசமபாகமும் காணிக்கையும் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ மறுபடியும் தசமபாகத்தையும் காணிக்கையும் நம்ம ஆண்டோடைய சட்டத்துக்கு விரோதமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை விட்டு விலகி கிருபையிலிருந்து நம்ம விழுந்துட்டோம், நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணார்னா இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சான்றதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ காணிக்கையுடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே நிலைமை தான் காணிக்கைக்கும். படிக்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை. பாத்தீங்களா, பலி காணிக்கை எதுவுமே என்ன பண்ணலன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா சொல்லிட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது இந்த தசமபாகம் காணிக்கைன்னு சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அவர் முடிவுகளை கொண்டு வந்துட்டான்றதுக்கு டைரக்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா வேதத்தில் ஒரு சாட்சியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, டேனியல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பார்த்தீங்களா, பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். எவ்வளோ அருமையான வசனங்களை பாருங்க. அப்படின்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் ஆண்டவருடைய உண்மைகளை அறிய முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருந்தான்னு சொல்லி இங்கே பார்க்குறோம் இல்லையா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக வசனங்களை நமக்கு சொல்லி உறுதிப்படுத்தி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றவர்களை தவிர புரஜாதிகள் கிடையாதுன்றது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். 2வது, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, எந்த மனுஷனும் அதன் அடிப்படையில் நீதிமான் ஆக முடியாது. ஒருவேளை தசம்பாகத்தையும் காணிக்கையும் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்துவோடைய அன்பிலிருந்து நம்ம வழி விலகிட்டோம், அவர் மரிச்சது வீண் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அறியாமலே இதுவரைக்கும் செய்திருக்கோன்றதையும் சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்றதையும் பவுல் சொல்லி காமிச்சிருக்கார். சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சில டைரக்ஷனை அருமையாக கொடுத்துருக்கான்றதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. பாருங்க, ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பார்த்தீங்களா, இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்ககிட்ட நாங்கள் பிரசங்கித்தோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றவங்க அவங்க வேலை செய்யணும். அந்த வேலை செய்துட்டு அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் தான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே தவிர மற்றவங்கிட்ட காசு வாங்கிட்டு கிடையாது. ஆனால் அநேகர் எந்த வசனங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சரி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? பார்த்தீங்களா, அப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க பலிபீடத்துக்குரிய காரியங்களை புசிக்கிறாங்க, அதுல பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் சுவிசேஷ ஊழியம் பண்றவங்களும் காசு வாங்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இந்த வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, தசம்பாகம் காணிக்கும் இன்னைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தவறான உபதேசம் அடையாளப்படுத்துன்றதை தெளிவுபடுத்திட்டார். ஆனால் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல இல்லையா. கண்டுபிடிக்கலாம், படிங்க. 14ஆம் வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பாத்தீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறான்னு சொல்லி காமிச்சார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா சுவிசேஷத்தை யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதனால பிழைப்பு உண்டாகணும்னா எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு ஊழியம் பண்றதுக்கு பண்ணலான்ற அர்த்தமாயிடுமா அப்படின்னு சொல்லி இங்க பவுல் கேட்குற மாதிரி இங்க தெரியுது இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 14ஆம் வசனத்தை நம்ம மறுபடியும் படிக்க போறோம். படிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பாத்தீங்களா, கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணல, அவர் தர்ம பணங்கள் வாங்கினது வேற கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தர்ம பணம்ன்றது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள், அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தாராளமாக செய்து காமிச்சார். ஆனால் இந்த இடத்துல காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணலாமன்றதான் கொஸ்டின். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா தசம்பாகம் காணிக்கை. அப்போ தசம்பாகம் காணிக்கை இல்லைன்னு சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணுவாரா? தசம்பாகம் காணிக்கைன்ற கான்செப்ட் அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார். காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை அவரே தெளிவுபடுத்துறார். பின்னாடி படிங்க. 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. பார்த்தீங்களா, அப்படி இருந்தும் இவைகளை நான் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. பார்த்தீங்களா, இப்படி நடக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட எழுதுறதும் கிடையாது. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் பத்தமாக்குறதை பார்க்கலும் சாகுறது எனக்கு நலமா இருக்கு. பார்த்தீங்களா, காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணுறதை விட சாகிறது பெஸ்ட்ன்றார் பவுலிங்க. நான் அதுக்காக எழுதல, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக எழுதினன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி காமிக்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பார்த்தீங்களா, இது என் மேல் விழுந்த கடமை. அதாவது ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்காரு. தகப்பனுக்கு என்ன கடமை இருக்குது? பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும், பராமரிக்கணும், இது கடமை. அந்த கடமைக்கு அவர் காசு வாங்குவாரா?
அதைங்க பவுல் சொல்லி காமிக்கிறார். மறுபடியும் படிங்க. 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகமாய் இல்லாதவங்க செய்தாலும் உக்கிரகாரன உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா கவனிங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபித்தே இருப்பது நலம். பாத்தீங்களா, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே நலமான காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா, மற்றவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி தசமபாகத்தையும் காணிக்கையும் வாங்கிட்டு என்ன பண்ணலான்னா அவர் ஊழியம் பண்ணல. அவர் சொந்தமாக வேலை செய்து என்ன பண்ணாருன்னா இந்த ஊழியத்தை நிறைவேற்றின அப்படின்றத அவரே சொல்லி காமிச்சார்ன்றதை நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா. அவர் டெக்னீஷியன் ஒர்க் படித்தவர், நல்லா ஆக்கில்லா பிரிஸ்கலான்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க கூட சேர்ந்து இந்த வேலையில் அவர் செய்தவர். படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், யூதரை எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலே என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனால் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். பாத்தீங்களா, அவங்க கூடாரம் பண்ணுகிற ஒரு தொழில் செய்துட்டு இருந்தாங்கன்றத அங்க சொல்றார். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார். பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் வேலை செய்தது அவருக்கு மாத்திரம் கிடையாது, அவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்க சேர்த்து என்ன பண்ணாருன்னா பவுல் வேலை செய்தாரா. பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடன் கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பாத்தீங்களா, எனக்கு மாத்திரமல்ல என் கூட இருக்கவங்களுக்கு சேர்த்து இந்த கைகளே வேலைகளை செய்தது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்துல 13 பேசும்போது இதை கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறான்னு சொன்னார் இல்லையா. அந்த வசனத்தை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாமா? படிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிட செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பாத்தீங்களா, கர்த்தர் என்ன கட்டளையிட்டிருக்கிறார்? படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். பாத்தீங்களா, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். அப்போ நம்ம எங்க போய் ஊழியம் பண்ணாலும் அந்த இடத்துல கட்டாயமா நீங்க சாப்பிட்ற தப்பு கிடையாது இல்லையா. ஆனா பைபிளை திறந்து வச்சுட்டு காசு வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அப்போது நீங்கள் வேலை செய்யுங்க, வேலை செய்துட்டு அந்த வருமானத்துலேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஊழியம் பண்ணுங்க. ஆனால் ஊழியம் பண்ணுற போகிற இடத்துல நீங்கள் சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் சொல்லலை, அது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதைத்தான் கர்த்தரும் கட்டளை இட்டிருக்கிறான்றதான் இங்கே பவுல் சொல்லி காமிச்சார். அதனால தான் பவுல் ஒரு அருமையான ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்ற நல்லா கவனிச்சுக்கோங்க, இதன்படி நீங்கள் செய்யுங்கன்றதை பவுல் சொல்கிறார் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் படிங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பாத்தீங்களா, இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தப்பட்டு சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். பாத்தீங்களா, ஒரு சரியான டைரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் எங்களை பின்பற்றணும்னா இப்படி தான் பின்பற்றணும். எப்படி? இரவும் பகலும் வேலை செய்து அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தில் ஆண்டோட ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்யணும். அதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ். இப்படி செய்யணுமே தவிர காசு வாங்கிட்டு சத்தியத்தை விற்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள இன்னைக்கு வஞ்சகமான ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருக்கின்றத மறந்துடக்கூடாது. இந்த வேலைகள் சாத்தானுடைய தந்திரமான வேலைகள்ன்றதை ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். காரணம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. படிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும்
பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, உலகம் ஃபுல்லாக பொல்லாங்கனுக்குள் கிடக்குது என்றும் அறிஞ்சிருக்கோன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட அவங்க ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்னன்னு சொல்லி அனுப்புனார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பார்த்தீங்களா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தசமாகும் காணிக்கையும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன கட்டளை தான். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நியாயப்பிரமாணம் முடிந்தாயிற்று சொல்லிட்டாரா? கிளியரா? இன்றைக்கி நம்ம தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆண்டோடைய கட்டளைக்கு விரோதமான ஒரு செயல், அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணார்னா சொல்லி காமிச்சார். அதனால தான் மரித்த தசமபாகம் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டோட உண்மைகள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ இப்பேற்பட்ட காரியங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 முக்கியமான வசனங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டர் வைக்கிறான்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? பாருங்கள், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசனுடைய வேலைகள் என்பதை நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காமிக்கிறான்றதை மறந்துடக்கூடாது இல்லையா? அப்படின்னா தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளும் என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராக உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தெரிந்து சொல்லி இருக்கிறார். பார்த்தீங்களா, மனுஷனுடைய கற்பனைகளை என்ன பண்ணுறாங்கன்னா உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு பண்ணிட்டாருன்னா சொல்லி காமிச்சார். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட சத்தியங்களில் நாம் நிதானிக்க வேண்டிய விதத்தில் நிதானித்தா மட்டும்தான் அதுக்குரிய உண்மைகள் சத்தியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தெளிவான வசனங்கள் வேதத்தில் காமிக்கப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து மனத்தின் மூலமாக நிறைவேற்றிட்டாரு, நியாயப்பிரமாணம் முடிந்தாயிற்று என்று சொன்னவர் அதே மாதிரி சில வசனங்களை பேசியிருக்காரு. அந்த வசனங்களையும் அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எந்த வசனத்தை படிக்கலாமா? பாருங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இது அவர் உயிரோடு இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? நல்லா நாம் வச்சுக்கணும். அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தில் என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்கன்றது சொல்ல வரார் இல்லையா? அப்படின்னா இந்த விதவையாகிய பெண் ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சரீரமாகிய சபை மக்கள் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்கார். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பார்த்தீங்களா, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா எப்படி அந்த விதவையான ஸ்திரீ ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாமே கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் ஜீவ பலியா நம்மளே நம்முடைய ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணுமே தவிர நம்ம கிட்ட கூடிய காசை என்ன பண்ணலன்னா ஆண்டர் ஒருபோதும் கேட்கல. நம்முடைய ஜீவனுக்குரிய காரியங்களை விட்டு கொடுக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம ஆண்டரை நேசிக்கிறோன்றதை புரிஞ்சுக்க முடியுன்றது சொல்லி காமிக்கிறாரு. அதனால தான் அடுத்த வசனத்தில் பாருங்க, 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பாத்தீங்களா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த உலகத்தார் செய்கிற மாதிரி நாம் செய்யக்கூடாது. அப்படின்னா நமக்கு எது ஐஸ்வர்யம், எது ஆசீர்வாதம், எதை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜீவனுக்குரிய ஒரு காரியங்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். படிக்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோ. பார்த்தீங்களா? ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இதுதான் நம்ம சம்பாதிக்க வேண்டிய பொக்கிஷமே தவிர, ஐஸ்வர்யமே தவிர வேறு எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்போது சத்தியம் மட்டுமே நம்ம என்ன பண்ணால் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாற வைக்குமே தவிர, பரலோகத்தில் கொண்டு போய் நம்ம நிற்க வைக்குமே தவிர, இந்த உலகத்தின் ஆஸ்திகள், சொத்துக்கள், செல்வங்கள் அல்ல என்பதை நம்முடைய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தசம பாகமும் காணிக்கையும் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து தீர்க்கமாக நிறைவேற்றிட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. இட் இஸ் டெட் இல்லையா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தசமபாகம் காணிக்கையும் ஏதோ ஒரு காலப்பகுதியோட முடிஞ்சு போச்சு. எந்த காலப்பகுதினா நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அது முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் தசமபாகத்தையும் காணிக்கையும் கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தவறான ஒரு செயல்பாடு, ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அன்பின் பிரமாணம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணுமே தவிர, நம்முடைய ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்கணுமே தவிர, நம்ம சத்தியத்தை சம்பாதிக்கணுமே தவிர இந்த தவறான உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது அல்ல என்பதை சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டு ஆண்டவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய சரீரமாகிய சபையாக மாறுவதற்கு ஆண்டவர் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.